ஸ்னேகா, என்னம்மா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? எங்க போயிட்டு வர? கல்யாண விஷயமா அப்பா கிட்ட பேசிட்டு வந்தியா? உங்க அப்பா கூட இன்னும் வீட்டுக்கு வரலையேம்மா. அவர் எங்க பார்த்த? நான் இன்னும் அப்பாவை பார்க்கலம்மா. நான் சித்தார்த்த பார்த்து அவன் மேனகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்த விஷயத்தையும் அவன் சவால் விட்டதையும் மேனகா அம்மா கிட்ட சொல்ல போயிருந்த. நான் போன நேரம் அந்த மேனகாவை அங்க இருந்தா. சித்தார்த்த பத்தி சொல்லி அழுதுட்டு இருந்தா. என்ன சொல்லிட்டு இருந்தாமா? என்ன ஒரு தைரியம் இருந்தா மேனகா கிட்ட உன்னையும் பாத்துக்கிறேன், உன் குழந்தைக்கும் அப்பனா இருக்கேன், ஆனா ஸ்னேகா தான் எனக்கு மனைவியா வரணும்னு அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு அவன் சொல்லியிருப்பான். அப்படி அவன் சொன்ன விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு மேனகாவை மிரட்டி இருக்கான். அவள ஒரு மனுஷனே கிடையாது. தன்னை ஒரு பெரிய ஓவிய கலைஞன்னு வேற சொல்லிக்கிறான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும்னு தோணுதுமா. ஸ்னேகா, உணர்ச்சி வசப்படாதம்மா. நீ சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கே கோபம் வருது. ஆனா அவனை நாம என்ன செய்ய முடியும்? தப்பு மேனகா பேர்லயும் இருக்கு. முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி நாம இந்த விஷயத்துல பக்குவமா தான் நடந்துக்கணும். மனுஷனா இருந்தா பக்குவமா நடந்துக்கலாம். ஒரு மிருகத்துக்கிட்ட எப்படிமா அப்படி நடந்துக்க முடியும்? மேனகாவையும் கவனிச்சுக்குவானா, என்னையும் கல்யாணம் பண்ணிக்குவானா? அப்படி சொன்ன அவன் நாக்குல நாம சூட வைக்க வேண்டாம். இல்ல ஸ்னேகா, நீ உணர்ச்சி வசப்பட்டு கத்துறதுனால அவனை மாத்த முடியும்னு எனக்கு தோணல. உன் அப்பாவே அவன்கிட்ட பேசியிருக்காரு, நீயும் பேசிட்டு வந்திருக்க. இதுக்கப்புறமும் அவன் மேனகா கிட்ட போய் பேசியிருக்கான்னா அவனோட நினைப்பெல்லாம் எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு தான். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு உன் கல்யாணத்தை உடனே நடத்துறது தான். உன் கல்யாணத்தை நடத்திட்டா அவன் அடங்கிடுவான்ல. அப்புறம் மேனகா கூட தானே அவன் குடும்பம் நடத்தி ஆகணும். இதுதான் சாக்குன்னு மறுபடியும் ஏன் கல்யாண பேச்சே எடுக்கிறீங்களா? இது பாருமா, நான் சொன்னதுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. மேனகா என் கைய பிடிச்சு கெஞ்சினா. அவன் சொன்ன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவளை மிரட்டினானா. நான் கோவப்பட்டு அவகிட்ட சண்டை போட்டுட கூடாதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டா. அதனாலதான் நான் நேரா இங்க வந்தேன். இல்லனா அவனை பார்த்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு வந்திருப்பேன். ராஸ்கல். ஆமா, அவன் மேனகாவை மிரட்டின விஷயம் எனக்கோ தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சா என்னம்மா பண்ணிடுவா? மேனகா கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிடுவானா? அப்படி அவன் சொன்னா நாம தான் அவனை சும்மா விட்டுருவோமா? அவன் சொன்னதை பத்தி நினைக்க எனக்கு உடம்பெல்லாம் கொதிக்குதுமா. இன்னும் மேலும் கட்டுப்படுத்திக்கிட்டு என்னால இருக்க முடியாதுமா. நான் இப்பவே போறேமா, போறேன். ஸ்னேகா, ஸ்னேகா நில்லுமா. சித்தார்த், சித்தார்த். ஸ்னேகா, ஸ்னேகா நீயா? ஸ்னேகா நீயா வந்திருக்க? என்ன பாக்குறதுக்கு என் வீட்டுக்கு நீ வந்திருக்கியா? ஓ மை காட் ஸ்னேகா, ஸ்னேகா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? நீ என்ன தேடி வந்திருக்கனா உனக்கு என் மேல இந்த கோவம்லாம் போயிடுச்சா? ஓ தேங்க் காட் ஸ்னேகா, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னுடைய சந்தோஷத்தை எனக்கு வார்த்தைகளால சொல்ல தெரியல. இப்ப என் கையில மட்டும் ஒரு பிரஷ் இருந்துச்சுன்னா அதை நான் அப்படியே ஒரு ஓவியமா வரைஞ்சு காமிச்சிருவேன். ஸ்னேகா நான் ஐயோ நீ நிக்கிறியா? உட்காரு ஸ்னேகா, உட்காரு உட்காரு. என்ன ஸ்னேகா, ஏன் நான் பேசுறது உனக்கு பிடிக்கல? உன்னை கோவப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது பேசிட்டேனா?
இல்லையே, என்ன தப்பா நான் எதுவும் பேசலையே. போதும் நிறுத்து. நீ பேசுறது கேட்க நான் இங்க வரல. அப்போ நீ என்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கியா? ஆ? ஸ்னேகா, என் வாழ்க்கையில நான் ஒரு பெரிய துரதிருஷ்டசாலி நான் பல சமயங்கள்ல நினைச்சிருக்கேன். ஆனா இப்பதான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு. இல்லனா நீ என்கிட்ட பேசுறதுக்காக என்ன தேடி என் வீட்டுக்கு வந்திருப்பியா? பேசு ஸ்னேகா, பேசு. உனக்கு என்னெல்லாம் பேசணும்னு தோணுதோ அத்தனையும் பேசு. உன் குரலுடைய இனிமையை நான் கேட்கணும். உன் முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதான் என்னுடைய ஆசை. பேசு. இன்னைக்கு மட்டும் இல்ல ஸ்னேகா, என் ஆயுசு முழுக்க நீ என் கூடவே இருக்கணும். நீ பேசுறத உன் பக்கத்திலேயே இருந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் என்னுடைய ஆசை, லட்சியம் எல்லாமே. பேசு. என்ன பேச சொல்லிட்டு நீ தானே பேசிட்டு இருக்க? ஓ ஓ மை காட், சாரி 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 சாரி. நான் இருக்கேன் பாரு, நான் வந்து சரியான பைத்தியக்காரன். நான் வந்து ஒரு முட்டாள். ஸ்னேகா, எனக்கு வந்து திடீர்னு என் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வந்து கையும் ஓடல காலும் ஓடல. நிக்கிறிய, நீ முதல்ல உட்காரு. ஸ்னேகா, எனக்கு வந்து தலைக்கால் புரியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் உன் மேல வச்சிருக்கிற பிரியம் தான் ஸ்னேகா. உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் தான் காரணம். இத பாரு, இது காதல் அதுன்னு பேத்தல பேசிட்டு இருந்த, அதுக்கப்புறம் எனக்கு பொல்லாத கோவம் வரும். சின்ன வயசுல காதல் பட்டாம்பூச்சி பறந்தது, அதை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு. இது பாரு, ரெஸ்டாரண்ட்லயே என்னோட பதில நான் தெளிவா சொல்லிட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உனக்கும் மேனகாவுக்கும் மட்டும் தான். நமக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பே கிடையாது. உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன்னு உன்கிட்ட நான் சவால் விட்டேன்ல. அப்படி இருக்கும்போது நீ மேனகா கிட்ட என்ன சொன்ன? என்ன 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 மேனகா கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சமாதானப்படுத்தி நம்ம கல்யாணத்தை மேனகா நடத்தி வச்சா, அவளை கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன், அவ குழந்தைக்கு அப்பனா இருக்கேன்னு அவளை நீ பிளாக்மெயில் பண்ணிருக்க. நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் ஸ்னேகா கிட்ட அவ போட்டு கொடுத்துருக்காள. என்ன பண்ணலாம்? என்ன யோசிக்கிற? இப்படி நீ மேனகா கிட்ட சொன்னது தானே? அப்படி நீ சொன்னது யார்கிட்டயும் சொல்லாதன்னு வேற அவளை மிரட்டி இருக்க. நீ எல்லாம் ஒரு பெரிய ஓவியன், உன்னதமான கலைஞன் வேற சொல்லிக்கிற. ஒரு சாதாரண ரவுடி மாதிரி அவகிட்ட பேசி அனுப்பியிருக்க. முதல்ல நல்ல மனுஷனா இருக்க பாரு, அப்புறம் நல்ல கலைஞனா இருக்கலாம். வார்த்தைக்கு வார்த்தை காதல் காதல்னு மாஞ்சி மாஞ்சி பேசுற. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை பாத்துக்கிறதுக்கு பேருதான் காதலா? பொறுக்கித்தனம், ஏமாத்துத்தனம். நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்ட பின்னாடியும் அவ ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் அடிக்கிறாளே, அந்த மேனகா அவ உமனை வச்சிருக்கா பாரு, அதுதான் உண்மையான காதல். அத புரிஞ்சுக்காம புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை நீ அழ வைக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனா? இது பாரு சித்தார்த், உனக்கும் மேனகாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். நடக்கும், நடத்தி வெப்ப. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாடுற வழிய பாரு. ஒரு நிமிஷம் ஸ்னேகா. எனக்கும் மேனகாவுக்கும் நடுவுல இருந்த உறவுங்கிறது இங்க பாரு, அத வந்து உறவுன்னு பெருசா சொல்லிக்க முடியாது. நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஒரே வீட்ல இருந்தோம். That's all. We shared a same house. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நடந்ததெல்லாம் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடந்தது. அதுக்கு நீ என்ன மட்டும் குற்றவாளின்னு சொன்னா எப்படி? அவளுக்கும் அதுல பங்கு இருக்கு. அவளுடைய கவனக்குறைவு, அதனால அவ இன்னைக்கு கர்ப்பமா இருக்கா. நீ ரொம்ப உயர்த்தி பேசிட்டு இருக்கிறியே, அந்த மேனகா, she is a fraud. அவளுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்ல, அவ ஒரு அனாதைன்னு சொல்லி அவ என் கூடவே தங்கினா. இன்னைக்கு அவ கர்ப்பமா இருக்கா. அதனால அவளுடைய சொந்தக்காரங்க அவளை கேவலமா பேசுறாங்க. அதனால அவ பேர்ல இருக்கிற களங்கத்தை துடைக்கணுங்கிறதுக்காகத்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ சொல்றா.
ஆமா, அவ வயித்துல இருக்கிற கரு கலைக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருச்சு. நாளைக்கு அந்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், அதுக்கு இனிஷியல் வேணும். அதுக்காகத்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ சொல்றாளே தவிர்த்து என் மேல இருக்கிற காதல்னாலலாம் ஒண்ணும் கிடையாது. அவ சொல்றது அத்தனையும் ஹம்பக். காதல்லாம் என்னன்னு தெரியுமா ஸ்னேகா? காதல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் மேல எனக்கும் என் மேல உனக்கும் இருக்கு பாரு, அதுக்கு பேர் தான் காதல். உண்மையான காதல். ஸ்னேகா, உனக்கு நான் எனக்கு நீங்கிறது கடவுளால விதிக்கப்பட்டவன. நடுவுல காலம் நம்மளை பிரிச்சு வச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு மறுபடியும் நம்ம சேர்ந்துட்டோம். அப்புறம் ஏன் யாருக்காகவும் நம்மள நாம இழக்கணும்? வேண்டாம் ஸ்னேகா, நம்ம மறுபடியும் பிரிஞ்சிடக்கூடாது. ஏன் பாரு, அந்த மேனகாவும் அவ குழந்தைங்க வேணும்னா ஒரு ஓரத்துல இருந்து தொலைட்டோம். அவ இருந்துட்டு போட்டு ஒரு ஓரமா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஸ்னேகா. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் பொண்டாட்டியா ஆயுசு முழுக்க சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை வாழலாம். எந்த மாதிரி வாழ்க்கைய வாழலாம்னு சொல்ற சித்தார்த்? பாரு, எப்படி வேணாலும் வாழலாங்கிறது உன்னோட கொள்கையா இருக்கலாம். மனுஷனுக்கு ஒழுக்கம் தான் முக்கியங்கிறது என்னோட கொள்கை. கொள்கையா? ஒரு சந்தேகம் உன்கிட்ட கேட்கலாமா? உன்னுடைய கொள்கையை பத்தி. இல்ல, இந்த ஒழுக்கம் அதெல்லாம் பேசுனீங்க, அதெல்லாம் எப்படி என்ன மாதிரி வெளியில இருந்து உள்ள வரவங்களுக்கு மட்டும்தானா? உன் வீட்டுக்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள இருக்கவங்க கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டியா? ஏன் வீட்டு ஆளுங்க கிட்டயா? நீ என்ன சொல்ற? உன் அம்மா யாரு ஸ்னேகா? லக்ஷ்மி அம்மா. அவங்க உன்னை வளர்க்கறதுக்காக உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவங்க. உன்னை பெத்த அம்மா யாரு? அவங்கள பத்தி எதுக்காக கேக்குற? காரணமா தான் ஸ்னேகா, உன் அப்பாவும் அம்மாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீ பிறந்த உடனே உங்க அம்மா உன்னை ஆசிரமத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. உங்க அப்பா அப்ப ஜெயில இருந்தாரு. ஜெயில இருந்து வந்த உங்க அப்பா உன்னை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாரு. அப்போ உன்னை வளர்க்கறதுக்கு உதவியா இருக்கிறதுக்காக, உன்னை பாத்துக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வந்த லக்ஷ்மி அம்மாவை உங்க அப்பா நிரந்தரமா வீட்டோடு தங்க வச்சுக்கிட்டாரு. என் ஸ்னேகா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அப்பா ரொம்ப யோகியமானவரா? உங்க அப்பா ரொம்ப ஒழுக்கமா? ஏன் ஸ்னேகா, அவருடைய குற்றங்கள் எதையுமே பார்க்காம எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவரை முழு மனசோட அப்பாவா ஏத்துக்க முடிஞ்ச உன்னால ஏன் என்ன ஏத்துக்க முடியல? சொல்லு. ஏன் ஸ்னேகா, உங்க அப்பாவுக்குன்னா ஒரு நியாயம், எனக்குன்னா இன்னொரு நியாயமா? நானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயத்தை தானே சொல்றேன். இங்க பாரு, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். மேனகா ஒரு வேலைக்காரி மாதிரி நம்ம வீட்டுல ஒரு ஓரத்துல இருந்துட்டு போட்டுங்கிற. கரெக்ட் தானே நான் சொல்றது? இதுல நியாயம் இருக்கே. உங்க அப்பா மாதிரியே ஒரு வாழ்க்கையை நானும் வாழ்ந்துட்டு போறேன். Just shut up. Shut up. யார் கூட கம்பேர் பண்ணி பேசுற? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? அவர் நிழல் கூட என் அம்மா மேல பட்டது கிடையாது. அவர் எங்க, நீ எங்க? உன்னையும் ஒரு மனுஷன் நினைச்சு நியாயம் பேச வந்த பாரு. என்ன சொல்லணும்? ஸ்னேகா, 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 ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி சாரி ஸ்னேகா, நீ என்ன நிறைய கேள்விகள் கேட்ட. உன்னை எப்படியாவது மடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பேசினேன். பட் நான் பேசுறது உன் மனசை இந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கோங்கிறது எனக்கு தெரியாது. நான் உன்னை காயப்படுத்திட்டேன்னா ஐம் சாரி. ஐம் சாரி. ஐ எம் ரியலி வெரி சாரி. தப்பு தான் நான் பண்ணது. தப்பு தான். நான் தப்பா பேசிட்டேன். நான் முட்டாள் ஸ்னேகா. நான் அறிவில் எனக்கு ஏதோ பேசிட்டேன். ஆனா ஸ்னேகா, உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். காதலிக்கிற ஸ்னேகா நான் உன்னை. ஐ லவ் யூ ஸ்னேகா. நீ இல்ல நான் செத்துருவேன் ஸ்னேகா. ஸ்னேகா, 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 ஸ்னேகா. Idiot, idiot, idiot. Idiot, அறிவே இல்லடா உனக்கு. அறிவே இல்லை.
போயிட்டா அவ. போயிட்டா. இனிமே எப்படா தேடி வருவா ஒன்னாவ? இனிமே எப்படி தேடி வருவா? வரமாட்டா. ஸ்னேகா உனக்கு இல்ல. ஸ்னேகா உனக்கு இல்ல. ஸ்னேகா உனக்கு இல்ல. இனி நான் என்ன பண்ணுவேன்? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேனகா தானே. எனக்காக அவ ஸ்னேகா கிட்ட போய் பேச போறது ஸ்னேகாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் சொல்லியும் அவ திட்டம் போட்டு கிரிமினலா பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டுட்டா. அவள விடமாட்டேன். விடமாட்டேன். எங்க போவா அவ? என்ன தேடி அவ இங்க வந்துதானே தீர்வா. பாத்துக்கிறேன். அப்ப பாத்துக்கிறேன் அவள.